தென் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்கோஸ். அப்ளிகேஷன்ஸ்னால் என்னங்க சார்? பயன்பாடுகள், அதாவது எதிரொலியுடைய பயன்பாடுகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். சம் அனிமல்ஸ் கம்யூனிகேட் வித் ஈச் அதர் ஓவர் லாங் டிஸ்டன்சஸ் அண்ட் ஆல்சோ லொகேட் ஆப்ஜெக்ட்ஸ் by sending the sound signals and receiving the echo as reflected from the targets. Some animals communicate with each other over long distances and also locate objects by sending the sound signals and receiving the echo as reflected from the target. என்னங்க சார்? சில விலங்குகள் வெகு தொலைவில் இருக்கும்போது தங்களுக்குள் தொடர்பு கொள்ளவும் ஒலி சமிக்கைகளை அனுப்பி அதிலிருந்து வரக்கூடிய எதிரொலி மூலம் எதிரில் காணப்படுகின்ற பொருட்களை கண்டறியவும் இந்த எதிரொலியானது பயன்படுகின்றது. ஒன்றும் இல்லை, 2 விலங்கினங்கள் இருக்குன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருக்கிற 2 விலங்கினங்களும் அதுக்குள்ளே என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளணும். தென் அடுத்து பார்த்தா ஸோ அந்த ஒலி மூலம் என்ன பண்ணுன்னா, ஒலி சமிக்கை மூலம் எதிரில் இருக்கக்கூடிய பொருட்களை என்ன பண்ணிக்கும், ஸோ ஈஸியாக வந்து என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கும். சரிங்களா? அதான் கொடுத்துருக்காங்க. சில விலங்குகள் வெகு தொலைவில் இருக்கும் பொழுது தங்களுக்குள் தொடர்பு கொள்ளவும் ஒலி சமிக்கைகளை அனுப்பி அதிலிருந்து வருகின்ற எதிரொலி மூலம் எதிரில் காணப்படுகின்ற பொருட்களை அறிந்து கொள்ளவும் பயன்படுத்தப்படுகின்றன. தென் த பிரின்சிபல் ஆஃப் எக்கோ இஸ் யூஸ்டு இன் அப்ஸ்டாட்டிக் அல்ட்ரோசோனோகிராஃபி. அப்ஸ்டாட்டிக் அல்ட்ரோசோனோகிராஃபின்னு என்னங்க சார்? அதாவது இந்த எதிரொலி தத்துவமானது மகப்பேறியல் துறையில் பயன்படுத்தப்படுகின்றது. அப்ஸ்டாட்டிக் அல்ட்ரோசோனோகிராஃபினா மகப்பேறியல் துறை. ஓகேங்களா? மகப்பேறியல் துறையில் அல்ட்ரா சோனோகிராஃபி கருவியில் பயன்படுத்தப்படக்கூடியதான் இந்த எதிரொலி தத்துவம். தென் which is used to create real-time visual images of the developing embryo or fetus in the mother's uterus. ஒன்றும், அதாவது தாயுடைய கருப்பையில் உள்ள கருவின் வளர்ச்சியினை ஆராய்ந்தறிய பயன்படுத்தப்படுகின்றது. தாயுடைய கருப்பை இருக்கும் இல்லையா, கருப்பைனா எம்பிரியோன்னு சொல்லுவோம். அந்த கருப்பையில் இருக்கக்கூடிய குழந்தையுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய பயன்படக்கூடியது இந்த எக்கோஸ். தென் this is safe testing tools as it does not use any harmful radiations. இந்த கருவி மிகவும் பாதுகாப்பானது. ஓகேங்களா? அதாவது ஏன்னா தீங்கு விளைவிக்கக்கூடிய கதிர்களை என்ன பண்ணது கண்டிப்பாக இதில் பயன்படுத்துவது கிடையாது. ஓகேங்களா? இந்த ஆக்சுவலாக பாயிண்ட்ஸை என்ன சொல்ல வராங்கன்னா, சிம்பிளாக இது வந்து அப்ஸ்டாட்டிக் அல்ட்ரோசோனோகிராஃபியில் யூஸ் பண்ணுறோம். அதாவது அல்ட்ரோசோனோகிராஃபியில் வந்து ஆக்சுவலாக மகப்பெரிய துறையானது ஆக்சுவலாக துறையில் மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடியது அந்த எதிரொலிப்பு தத்துவம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு தாயுடைய கருவையில் இருக்கக்கூடிய குழந்தையுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டறிய இது பயன்படுத்தப்படுது. தென் அடுத்து பாருங்கள், இது வந்து அதிகமான ஆபத்தை விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு கதிர்வீச்சிலும் இதில் இல்லை, மிகவும் பாதுகாப்பானது தான். சரிங்களா? தென் எக்கோ இஸ் யூஸ்டு டு டெட்டர்மைன் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் இன் எனி மீடியம். ஊடகங்களில் ஒலி திசை வேகத்தை கண்டறிய எதிரொலி பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா ஒலியுடைய திசை வேகத்தை கண்டறிய எதிரொலியானது பயன்படுத்தப்படும் சொல்கிறாங்க. நான் ஒரு கிளாஸ் ரீகால் பண்ணுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், அதாவது சில விலங்கினர் என்ன பண்ணால் தங்களுக்குள் வெகு தொலைவில் இருந்தால் கூட தொடர்பு கொள்ள இந்த எதிரொலியை பயன்படுத்துதுன்னு சொல்ல முடியும். தென் இந்த ஒலி சமிக்கைகளை அனுப்பும் பொழுது அது என்ன பண்ணால் எதிரொலி வந்து எல்லாம் மீண்டு வரும் இல்லையா, அந்த எதிரொலி மூலம் என்ன பண்ணிக்கும், தங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பொருட்களை வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஓகேங்களா? தென் அடுத்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனோகிராஃபியானது மகப்பேறியல் துறையில் பயன்படுத்தப்படுது. தென் அதே போல் தாயுடைய அந்த கருப்பையில் இருக்கக்கூடிய குழந்தையுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டறியவும் நம்ம இந்த எக்கோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். தென் அதே சமயத்தில் அதிகமான எந்த ஒரு விளைவையும் ஏற்படுத்தக்கூடிய கதிர்வீச்சு இங்கே பயன்படுத்துவது கிடையாது. தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, ஊடகங்களில் வந்து ஒளியுடைய திசை வேகத்தை கண்டறிய எதிரொலியானது பயன்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கால்குலேஷன்ஸ் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் சவுண்டு. அதாவது
ஒரு ஒளியோட திசை வேகத்தை எப்படிலாம் கணக்கிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கால்குலேஷன்ஸ் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் சவுண்டு, அதாவது ஒளியின் திசை வேகத்தை கணக்கிடல் பற்றி தான் பார்க்க போகிறோம். The sound pulse emitted by the source travels a total distance of 2d while traveling from the source to the wall and then back to the receiver. The time taken for this has been observed to be t. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, எழுப்பப்படுகின்ற ஒலிக்கும் எதிரொலிக்கும் இடையே உள்ள தொலைவானது t என்ற கால இடைவெளியில் இருந்தால் ஒளி திசைவேகத்தை காணக்கூடிய ஃபார்முலா ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன் 2d டிவைட் பை டீன்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன சார்? எழுப்பப்படுகின்ற ஒளி. இப்போ நான் பேசக்கூடிய ஒளி வந்து டிஸ்டன்ஸ் இல்லைங்களா? அது என்ன பண்ணும், ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சுவர் மீது படுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ திரும்ப என்ன பண்ணும், ரிஃப்ளெக்ட் ஆகும், எதிரொலிக்கும். அப்போ ஆல்ரெடி நான் பேசின டி, அதாவது ஃபஸ்ட்டு சவுண்டு அதை டின்னு வச்சுப்போம். தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய சவுண்டு. ஸோ டோட்டலாக 2d இருக்கும் இல்லைங்களா? ஓகே. இந்த தொலைவை டி கால இடைவெளியில், டீனா என்ன சொல்லுவோம், காலம், அதாவது டைம், இந்த இடைவெளியில் ஆக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்பீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா தான் இந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்டு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன்னா கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட நேரம். ஒளியானது கடக்கக்கூடிய தொலைவு டிவைட் பை, ஸோ அந்த கடக்கக்கூடிய தொலைவுக்கு கண்டிப்பாக டைம் எடுத்துக்கொள்ளீங்களா, அதான் சொல்லியிருக்காங்க கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட நேரம்னு சொல்லி. ஸோ அதை என்ன பண்ணலாம், 2d டிவைட் பை டீன்னு ரைட் பண்ணலாம். சரிங்களா? தென் அடுத்து இருக்கக்கூடிய டாபிக்ஸ் என்னங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது கவனிங்க. அப்ளிகேஷன்ஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் சவுண்டு. அப்ளிகேஷன்ஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் சவுண்ட்னா என்னங்க சார்? ஒளி எதிரொலியின் பயன்பாடுகள் என்ன? ஸோ என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இயர் ட்ரம்ட். இயர் ட்ரம்ட் மீன்ஸ் காது கேட்க உதவக்கூடிய கருவி. இயர் ட்ரம்ட் இஸ் எ ஹியரிங் எய்ட் which is useful by people who have difficulty in hearingனா இது காது கேட்க உதவக்கூடிய கருவியாகும். தென் அது மட்டும் இல்லாமல் கேட்டல் குறைபாடு உள்ளவர்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு கருவினே சொல்லலாம். தென் அடுத்து பாருங்கள், இன் திஸ் டிவைஸ் ஒன் எண்ட் இஸ் வைட் அண்ட் அதர் எண்ட் இஸ் நேரோ. இதனுடைய ஒரு முனை பார்த்தீங்கன்னா அகன்றும் மறுமுனை குறுகியும் காணப்படும். த சவுண்ட் ஃப்ரம் த சோர்சஸ் ஃபால் இன் டு த வைட் எண்ட் அண்ட் ஆர் ரிஃப்ளெக்டட் பை இட்ஸ் வால்ஸ் இன் டு த நேரோ பார்ட் ஆஃப் த டிவைஸ்னா ஒளி மூலத்திலிருந்து வருகின்ற ஒளியானது அகன்ற பகுதியின் சுவரில் எதிரொலித்து குறுகலான பகுதியை அடைகின்றன. பொண்ணுல பேசக்கூடிய ஒளி பார்த்தீங்கன்னா அகன்ற முனையில் இருக்கக்கூடிய சுவர் மீது பற்று குறுகலான பகுதி வந்து வந்தடையும். அப்போ சவுண்டு தெளிவாக கேட்கும். சரிங்களா? தென் திஸ் ஹெல்ப்ஸ் இன் கான்சன்ட்ரேட்டிங் த சவுண்ட் அண்ட் த சவுண்ட் என்டர்ஸ் த இயர் ட்ரம் வித் மோர் இன்டென்சிட்டி. இந்த கருவி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதாவது வரக்கூடிய ஒளியை வந்து குவிக்கவும் அதிக செறிவோடு செவிப்பறையை அடையவும் பயன்படுகின்றது. திஸ் எனேபிள்ஸ் எ பர்சன் டு ஹியர் த சவுண்ட் பெட்டர்னு என்ன சார் சொல்கிறாங்க? இந்த கருவியால் குறைபாடு உள்ளவர்களால் என்ன பண்ண முடியும், ஒளியை வந்து தெளிவாக கேட்க முடியும். ஸோ அப்போ ஆக்சுவலாக காது கேட்டல் குறைபாடு உள்ளவர்களுக்கு என்ன பண்ணுறது, இந்த கருவி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாம் இந்த டாபிக்ஸில் தெரிஞ்சுக்கிட்டோம். தென் அடுத்து பாருங்கள், மெகாஃபோன். மெகாஃபோன்னா என்னங்க சார்? கூம்பு ஒலிபெருக்கியை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? கூம்பு ஒலிபெருக்கி. A megaphone is a horn-shaped device used to address a small gathering of peoples. கூம்பு ஒலிபெருக்கி என்பது சிறிய அளவு கூட்டத்தினரிடையே உரையாட உதவக்கூடிய குழல் வடிவ கருவி. அதாவது ஓரளவுக்கு சிறிய கூட்டம் இருக்குன்னா அந்த கூட்டத்தை வந்து கூட்டத்தில் வந்து என்ன பண்ண முடியும், உரையாட உதவக்கூடிய ஒரு கருவி தான் இந்த மெகாஃபோன். தென் இட்ஸ் ஒன் எண்ட் இஸ் வைட் அண்ட் அதர் எண்ட் இஸ் நேரோ. இங்கே என்ன சொல்கிறாங்க,
இதனுடைய ஒரு முனை பார்த்தீங்கன்னா அகன்றும் மற்றொரு முனை குறுகலாகவும் காணப்படும். சரிங்களா? தென் when a person speaks at the narrow end, குறுகலான பகுதியில் பேசும் ஒலியானது the sound of this speech is concentrated by the multiple reflections from the walls of the tube. உன்னூல் அதாவது குறுகலான பகுதியில் பேசக்கூடிய ஒலியானது பன்முக எதிரொலிப்பு அடைந்து அனைவருக்கும் என்ன பண்ணும், தெளிவாக கேட்கும். His voice can be heard loudly over a long distance. ஒலியானது அகன்ற பகுதியின் வழியே வெகு தொலைவில் அதிக செறிவுடன் கேட்க இயலுகின்றன. இங்கே என்ன சொல்கிறேன்னா, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இந்த கூம்பு ஒலிபெருக்கி என்பது சிறிய அளவு கூட்டத்தினரிடையே உரையாட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இதனுடைய ஒரு பகுதி பார்த்தா அகன்றும் மறுமுனை குறுகலாகவும் காணப்படும் இல்லைங்களா? அப்போ இந்த குறுகலான பகுதியில் பேசக்கூடிய ஒலியானது என்ன பண்ணும், அகன்ற பகுதியில் எக்கலாம் சவுண்டாக வெளியில் வரும், ஒலியாக வெளியில் வரும். அப்படி அந்த ஒலி எப்படி கேட்கணும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப லவுடாக, அதாவது அதிகமான சத்தத்துடன் கேட்கக்கூடிய ஒரு கருவியாக பயன்படக்கூடிய தான் இந்த மெகாஃபோன். சரிங்களா? தென் அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா டாப்லர் எஃபெக்டை பற்றி பார்க்க போகிறோம். டாப்லர் எஃபெக்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டாப்லர் எஃபெக்ட்னா டாப்லர் விளைவுன்னு சொல்லுவோம். சரி, வாங்க இந்த டாபிக்ஸில் என்ன தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். சரிங்களா? ஏன்னா மேபி உங்களை இந்த டாபிக்ஸ்லேருந்து 4 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதனால் தெளிவாக கவனிங்க. The whistle of a fast moving train appears to increase in pitch as it approaches a stationary listener, and it appears to decrease as the train moves away from the listener. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான், ஒன்றுமே இல்லை. அதாவது வேகமாக இயங்கக்கூடிய ரயில் வண்டியானது ஓய்வு நிலையில் உள்ள கேட்பவரை நெருங்கும் பொழுது ஊதல் ஒலியின் சுருதி பார்த்தீங்கன்னா அதிகரிப்பது போன்றும், தன் கேட்கக்கூடிய நபரை விட்டு விலகிச் செல்லும் பொழுது ஊதல் ஒலியினுடைய சுருதி பார்த்தா குறைவது போன்றும் தோன்றும். சுருதி மீன்ஸ் அந்த ஓசை இல்லைங்களா? அதாவது நம்ம இதை கேட்டிருப்போம் கண்டிப்பாக. இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கும் பொழுது நம்மளை நோக்கி வரக்கூடிய ட்ரெயின் என்ன பண்ணும், ஊதல் ஒலியை ஏற்படுத்தும் பொழுது சவுண்ட் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதே நம்மை கடந்து வேகமாக விலகிச் செல்லும் பொழுது அந்த ஊதல் ஒலியின் ஓசை பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும். இதை நம்ம கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணிருப்போம் இல்லைங்களா? தென் அடுத்து பாருங்கள், திஸ் அப்பேரண்ட் சேஞ்ச் in frequency was first observed and explained by Christian Doppler. அதாவது என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல, அதிர்வெண்ணில் ஏற்படுகின்ற தோற்ற மாற்றத்தை முதல்ல கண்டுபிடித்தவர் யார்? அதாவது அதிர்வெண்ணில் ஏக்கலாம் அதனுடைய தோற்றம் மாறும். அந்த மாற்றத்தை முதல்ல கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்டியன் டாப்லர் தான் முதல்ல என்ன பண்ணாருன்னா கண்டுபிடித்தாருன்னு சொல்ல முடியும். இவர் யாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்த ஒரு கணிதவியாளர் மற்றும் இயற்பியலாளர். ஓகேவா? மேத்தமெட்டிஷியன் அண்டு ஃபிசிசிஸ்ட். அதாவது கணிதவியலிலும் அதே போல் இயற்பியல் துறையிலும் சிறந்த விளங்கியவர் யாருன்னு கேட்டால் இந்த கிறிஸ்டியன் டாப்லர் என்று அழைக்கப்பட்டவர்னு சொல்ல முடியும். இவர் தான் முதல்ல இந்த அதிர்வெண்ணில் ஏற்படுகின்ற தோற்ற மாற்றத்தை கண்டுபிடிச்சாருன்னு சொல்ல முடியும். தென் அடுத்து பாருங்கள், he observed that the frequency of the sound as received by a listener is different from the original frequency produced by the source whenever there is a relative motion between the source and the listener. He observed that the frequency of the sound as received by a listener is different from the original frequency produced by the source whenever there is a relative motions between the source and the listener. என்னங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது கேட்கினர்னு உங்கள் தமிழ் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. கேட்கினர்னா ஒன்றும் கிடையாது, கேட்கக்கூடிய நபர். ஓகேங்களா? கேட்கினருக்கும் அதே போல் ஒளி மூலத்திற்கும் இடையே
சார்வியக்கம் இருக்கும் பொழுது கேட்கப்படக்கூடிய நபரால் கேட்கப்படும் ஒலியின் அதிர்வெண்ணிற்கும் ஒலி மூலத்தின் அதிர்வெண்ணிற்கும் இடையே வேறுபாடு உள்ளதை கண்டுபிடித்தார்னு சொல்ல முடியும். கவனிங்க, தெளிவாக கவனிச்சாதான் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும். என்ன சொல்கிறான்னா, கேட்கக்கூடிய நபருக்கும் ஒலி மூலம் என்ன சொல்லுவோம், அந்த சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸ், ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்கிறான்னா, கேட்கக்கூடிய நபருக்கும் ஒலி மூலத்திற்கும் இடையே சார்வியக்கம் இருக்கும்போது கேட்கக்கூடிய நபரால் கேட்கப்படக்கூடிய ஒலியின் அதிர்வெண்ணிற்கும் ஒலி மூலத்துடைய அதிர்வெண்ணிற்கும் இடையே என்ன இருக்கும், கண்டிப்பாக ஒரு வேறுபாடு இருக்கும். இதை வந்து கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்டால் கிறிஸ்டியன் டாஃப்லர் என்று அழைக்கப்பட்டவர் தான். ஓகே, தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இதான் சொல்லிருக்காங்க பாருங்கள், திஸ் இஸ் நோன் ஆஸ் டாஃப்லர் எஃபெக்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா திஸ் ரிலேட்டிவ் மோஷன்ஸ் குட் பி டியூ டு வேரியஸ் பாசிபிலிட்டிஸ். அதாவது இந்த சார்வீக்கமானது கீழ்காணக்கூடிய வகைகளில் மேபி இருக்கலாம். சரிங்களா? ஒரு 4 கண்டிஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள், த லிசனர் மூவ்ஸ் டுவார்ட்ஸ் ஆர் அவே ஃப்ரம் எ ஸ்டேஷனரி சோர்ஸ். கேட்கக்கூடிய நபர் நிலையான ஒளி மூலத்தை நோக்கியோ அல்லது விலகியோ செல்லுதல். தெளிவாக கவனிங்க, கேட்கக்கூடிய நபர் நிலையான ஒளி மூலத்தை நோக்கியோ அல்லது விலகியோ செல்லுதல். இப்போ ஒளி மூலம் ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஏதோ ஒரு பிளேஸ் வந்து ஆக்சுவலாக ஒளி வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு சோர்ஸ் வந்து கிடைக்குதுன்னா இந்த சோர்ஸை நோக்கியோ அல்லது விலகியோ செல்லக்கூடிய நிலை ஃபஸ்ட்டு. தென் த சோர்ஸ் மூவ்ஸ் டுவார்ட்ஸ் ஆர் அவே ஃப்ரம் எ ஸ்டேஷனரி லிசனர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒளி மூலமானது நிலையான கேட்கிறதை நோக்கியோ அல்லது விலகியோ செல்லுதல். ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், கேட்கக்கூடிய நபர் என்ன பண்ணுவார்னா ஒளி மூலத்தை நோக்கி அல்லது விலகி செல்வார்னு பார்த்தோம். இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒளி மூலம் என்ன பண்ணுன்னா நிலையான கேட்கிறதை நோக்கியோ அல்லது விலகியோ செல்லுதல். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா போத் சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவ் டுவார்ட்ஸ் ஆர் அவே ஃப்ரம் ஒன் அதர். ஒளி மூலமும் கேட்கிறதும் ஒன்றுக்கொன்று நோக்கியோ அல்லது விலகியோ செல்லுதல். ஒளி மூலம் ஆக்சுவலாக ஒளி ஏற்படுத்துகின்ற சோர்ஸு. தென் கேட்கக்கூடிய நபர் ஒன்றுக்கொன்று என்ன பண்ணுவாங்க, நோக்கியோ அல்லது விலகியோ செல்லுதல். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா த மீடியம் மூவ்ஸ் வென் போத் சோர்ஸ் அண்ட் லிசனர் ஆர் அட் ரெஸ்ட். ஒளி மூலமும் கேட்கக்கூடிய நபரும் ஓய்வு நிலையில் இருக்கும்போது ஒளி பரவும் ஊடகம் நகருதல். அதாவது ஒளி மூலமும் சரி கேட்கக்கூடிய நபரும் சரி ஓய்வான நிலையில் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணும், ஒளி பரவக்கூடிய ஊடகம் பார்த்தீங்கன்னா நகர்ந்து செல்லும். சரிங்களா? இந்த 4 கண்டிஷன் கண்டிப்பாக மேபி நடக்கலாம் டாஃப்லர் விளைவில். தென் டெஃபினிஷன் பாருங்கள், டாஃப்லர் விளைவுனா என்ன, கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? when ever there